காம்படிஷன் ஏன் அப்படின்னா இந்த பழத்தை வந்து குரங்குகிட்ட இருந்துலாம் பிடிங்கிட்டு வந்து நம்ம வந்து இதை பண்ண வேண்டியது இருக்குது. இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே வந்து இடுபொருட்கள் தயார் பண்ணுறதுக்கு நாட்டு சக்கரையை வந்து இங்கேருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் அந்த கடையில் போய் வாங்கிட்டு வரணும். ஸோ அவ்வளோ தூரம் போயிட்டு வாங்கிட்டு வரதுக்கு பதிலாக அது மட்டும் இல்லாமல் அதுவும் ஒரு செலவு தானே அப்படின்னு பார்த்து இங்கே சுற்றி ஃபார்மை சுற்றி கொஞ்சம் காட்டுக்குள்ளே போனோம்னா பனைமரமாக இருக்கும். சுற்றி நம்ம ஃபார்ம்லேயும் வச்சிருக்கோம், கொஞ்சம் சின்ன பனைமரமாக இருக்குது. அப்போது இந்த பனைமரத்துலேருந்து இப்போ இந்த குரங்கு என்ன பண்ணோன்னா ஃபுல்லாக பனம்பழத்தை பறித்து உட்காந்து சாப்பிட்டு கீழே போட்டுரும். ஸோ அவங்ககிட்ட இருந்து சண்டை போட்டு அந்த பனம்பழத்தெல்லாம் புறக்கி எடுத்துகிட்டு வந்து அக்காவை கூட்டு போய் புறக்கி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு தடவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இந்த 200 லிட்டர் பேரலில் ஃபுல்லாக போட்டு இது பண்ணி நேற்று தான் வந்து இது பண்ணி வச்சேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அது வந்து அந்த பழத்தில் இருந்து நல்லா ஊறி சாறு வந்து நம்ம எப்படி அந்த எப்போவுமே அந்த நாட்டு சக்கரையை வந்து கரைச்சி வச்சோன்னா அந்த ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் அப்படியே அருமையாக வருது. இன்னும் 2 நாள் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா மேலே தோலை எல்லாத்தையும் உரிச்சிட்டோம்னா நல்லா ஈஸியாக வந்தது. அதுக்கப்புறம் அந்த சாரை ஃபுல்லாக எடுத்துகிட்டு தண்ணியை மட்டும் வச்சு மறுபடியும் இருபொருட்கள் எல்லாத்தையும் தயாரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ செலவை எந்த அளவுக்கு கம்மி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃபார்மில் வருமானம் நல்லா வரும். உங்கள் ஃபேமிலியும் நீங்கள் வந்து செலவை கம்மி பண்ணுறதுக்காக என்னென்ன முறைகளெல்லாம் நீங்கள் வந்து கையாளுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி உங்களுக்கும் வந்து இந்த நாட்டு சக்கரைக்கு பதிலாக பனம்பழம் கிடைக்கும், இல்லை பனம்பழம் போட்டு யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம்.